ஸோ காலையில் 15 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது பண்டித அசலாம்பிகை அம்மையார். ஸோ இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அன்றைய தென்னார்காடு மாவட்டம் திருக்கோவிலூர்ல 1875 ஜூலை 16 பிறந்திருப்பாங்க. ஸோ தந்தை பெருமாளையர் காவல்துறை ஆய்வாளராக இருந்திருப்பாங்க. 8 வயதுல இவங்களுக்கு திருமணமாகி 11வது வயதிலேயே வந்து ஹசன் வந்து இறந்திருப்பாங்க. பள்ளி படிப்புக்கு வெளியில் அனுப்பாமல் ஆசிரியர்களை வந்து வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு அந்த புராணங்கள், இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள், ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அப்பா படிக்க வச்சிருப்பாங்க. ஸோ பொதுக்கல்வி, ஆங்கில கல்வி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஃபுல்லா வந்து இந்த தமிழ் ரிலேட்டடா இந்த புராணம், இதிகாசம் இந்த மட்டும்தான் அவங்களுக்கு வந்து படிக்க வச்சாங்க. திருவாடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த சுப்பிரமணிய தம்பிரானை வரவழைத்து தமிழ் இலக்கிய நூல்களை கற்பிக்க தந்தை வழியே அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. மேலும் சில தமிழ் புலவர்களும் அவருக்கு பாடம் எடுத்தனர். 18 வயதோடு அவங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க, அவங்களோட எஜுகேஷன் அப்படிங்கிறதையும் ஸ்டாப் பண்ணி விட்டுறாங்க. பின்னர் சுயமுயற்சியால் அம்மையாரே பல நூல்களை படித்தால் செய்யுள் வடிவில் சில நூல்களை எழுதுறாங்க. தமிழ் லெக்சிகன் அப்படிங்கிற ஒரு பேரகராதியை புதுப்பிக்க அந்த காலத்துல அரசால் தேர்வு செய்யப்பட்ட 18 பண்டிதர்கள்ல இவங்களும் ஒருத்தங்களா இருந்தாங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழ் அகராதியல் தினம் அப்படிங்கிறது எப்ப நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம்? நவம்பர் 8. யாரோட பர்த்டே? வீரமாமுனிவரோட பர்த்டே. ஓகேவா? அப்ப இவங்களை பாத்தீங்க அப்படின்னா அந்த தமிழ் லெக்சிகன் அப்படிங்கிற அந்த லெக்சிகோகிராஃபி பேரகராதியை புதுப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 18 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒருத்தங்க இந்த அசலாம்பிகை அம்மையார். மருத்துவ சிகிச்சைக்காக சென்னை சென்று சில நாட்கள் தங்கி இருந்த அந்த டைம்ல சுதேசமித்ரனோட முதல் ஆசிரியர் ஜி சுப்பிரமணிய ஐயரை சந்திக்கும் வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ சுதேசமித்ரன் எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு? 1882 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்ப நாளிதழா மாறுச்சு? 1899 வந்து நமக்கு நாளிதழா வந்து மாறி இருக்கும். ஸோ இப்போ அதன் விளைவாக சுதேசமித்ரனில் அவ்வப்போது கவிதைகள் எழுதி வந்ததாகவும் அம்மையாரே சொல்லியிருப்பாங்க. அந்த சூழலே தன்னை அரசியல் குறித்து சிந்திக்க தூண்டியதா சொல்லியிருக்காங்க. லைட்டா பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுதா? ஓகே. இப்போ ஓகேவா? கேக்குதா? ஓகே. ஸோ பிரேக் ஆனா சொல்லுங்க. மகாகவி பாரதியை ஆசிரியராக கொண்டு சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதழில் தொடர்ந்து எழுதிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ சக்கரவர்த்தினி யாருக்காக வெளியிடப்பட்ட நூல்? பெண்களுக்காக. ஓகே. ஸோ இது என்ன வார இதழா, மாத இதழா? மாத இதழ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ 1921 இவங்களோட 45வது வயசுல காந்தியடிகளோட உரையை நேர்ல கேட்டு பரவசம் அடைந்ததோடு அடிகளின் கடலூர் கூட்டத்துல அவருக்கு வரவேற்பு பத்திரம் வாசித்துள்ளார். ஓகேவா? ஸோ இவங்க வாசிச்சிருப்பாங்க. கதராடை அணிவதையும் கதர் பிரச்சாரம் செய்வதையும் கடமையாக கொண்டார். காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு உறுதுணையாக இருந்தவங்க இவங்க. மது விலக்கை வலியுறுத்தி பேசி வந்திருப்பாங்க. ஒரு சிறந்த சொற்பொழிவாளர். 1924 நடைபெற்ற திருவண்ணாமலை காங்கிரஸ் மாநாடு உட்பட நிறைய அரசியல் மாநாடுகளையும் இவங்க ஸ்பீச் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. அப்ப 1927 பொறுத்த வரைக்கும் இங்க மெட்ராஸ் மாகாணத்துல எங்க காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு அப்படின்னா திருவண்ணாமலையில நடந்திருக்கும். ஸோ 1924 பெல்காம் காங்கிரஸ் செஷன் யார் தலைமையில நடந்தது? காந்தியடிகளோட தலைமையில வந்து நடந்திருக்கும். ஸோ காந்தி புராணம், திலகர் மான்மியம் ஆகிய அம்மையாரின் 2 படைப்புகள் தமிழில் வெளிவந்த தனித்துவமிக்க அரசியல் வரலாற்று இலக்கியங்கள். ரெண்டுமே வந்து திருவிக ஆழமான முன்னுரை எழுதியிருப்பாரு. சுதேசமித்ரன் ஆசிரியராக இருந்த ரங்கசாமி ஐயங்கார் இதுக்கு மதிப்புரை எழுதியிருப்பாரு. 3000க்கும் அதிகமான பாடல்களை கொண்டது இந்த காந்தி புராணம் அப்படிங்கிறது. நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம். 415 பாடல்களை கொண்டது திலகர் மான்மியம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மகாவித்வான் மு ராகவையங்கார் திலகர் மான்மியம் நூலுக்கு சிறப்பு பாயிரம் ஒன்று எழுதியிருக்காரு. காந்தி புராணம் நூல் முழு வடிவில் முதல் பதிப்பு கண்டபோது அம்மையாருக்கு 73 வயசு. ஸோ பேச்சும் எழுத்தும் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான அம்மையாரின் 2 பெரும் ஆயுதங்கள். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. ஸோ திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது அப்படின்னு சொன்னது யாருன்னா ராஜாஜி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க.
அப்போ திலகர் சகாப்த முரசாக ஒலித்தவர் யாருன்னா பாரதி. காந்தி கால கவிஞராக முகிழ்த்தவர் யாரு அப்படின்னா நாமக்கல் கவிஞர். ஸோ இந்த கோட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். திலகர் விதித்த விதை பாரதியா முளைச்சிச்சு, காந்தி விதைத்த விதி தான் நாமக்கல் கவிஞரா வந்து தோன்றியது அப்படின்னு ராஜாஜி சொல்லியிருப்பாரு. ஸோ 1906 உருவான அரசியல் எழுச்சியோட தாக்கத்தால சுதேசிய இயக்கத்தில் களமிறங்க தூண்டப்பட்ட இளைஞர்கள்ல ஒருத்தங்க தான் நாமக்கல் கவிஞர். அப்ப நம்ம கைத்தறி தினம் அப்படிங்கிறது எப்போ செலிப்ரேட் பண்றோம்? ஆகஸ்ட் 7. ஆகஸ்ட் 7 1905 நமக்கு சுதேசி தினம் அப்படிங்கிறது, சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்ப இதோட இந்த டேவை தான் நம்ம தேசிய கைத்தறி தினம் அப்படின்னு 2015 செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ சுதேசி தினம் அப்படிங்கிறது நேத்தே நம்ம பார்த்திருப்போம். எப்போ செலிப்ரேட் பண்றோம்? மே 29 மே மே 29 வந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? அப்ப இந்த மே 29 1932 தான் பாத்தீங்க அப்படின்னா மதன் மோகன் மாளவியா இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து நமக்கு அகில இந்திய சுதேசி சங்கம் அப்படிங்கிற ஒன்றை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? என்ன ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா அகில இந்திய சுதேசி சங்கம் அப்படிங்கிறத சட்ட மறுப்பு இயக்கம் நடைபெற்றுட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் இவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அகில இந்திய சுதேசி சங்கம். ஓகே. ஸோ அப்போ இவர் ஸ்டார்ட் பண்ண இந்த டேவை தான் என்னன்னு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மே 29. இந்த 1932 டைம் பீரியட்ல இருந்தே சுதேசி தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அமைப்புகள் எல்லாரும் வந்து கொண்டாடி இருப்பாங்க. ஸோ இதை தான் இப்போ வரைக்கும் சுதேசி தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்போ கேட்டாங்களாமா? 2017 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. மே 29 இது வந்து அகில இந்திய சுதேசி சங்கம் அப்படிங்கிறத மதன் மோகன் மாளவியா ஆரம்பிச்ச தினம் 1932 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இருந்தா புரியல. ஆகஸ்ட் 7 மே 29 ரெண்டுமே ஆப்ஷன்ல இருந்தா அப்படின்னு கேட்டேன். சுதேசி தினம் அப்படின்னா ஆகஸ்ட் 29 தான். இந்த ஆகஸ்ட் 7 அப்படிங்கிறது வந்து கைத்தறி தினம் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த சுதேசி இந்த கைத்தறி தினம் வந்து 2015 தான் நமக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது சுதேசி அந்த இயக்கம் அப்படிங்கிறது ஆரம்பித்த நாள் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கல்லூரி மாணவராக இருந்த போதே அரவிந்தர், பாரதி ஆகியோரை சந்திக்க புதுச்சேரி சென்று அங்கே அவங்க இல்லாத ரீசன்னால ஒரு வாரம் ஸ்டே பண்ணிட்டு பார்க்க முடியாமல் வாவேசு ஐயரையும் சுப்பிரமணிய சிவாவையும் மட்டும் மீட் பண்ணிட்டு வந்துடுறாரு. அண்ட் புதுச்சேரியிலேருந்து திரும்பினதும் நாமக்கல் நகரிலும் சுற்று வட்டாரங்களையும் நிறைய கூட்டங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து தொடர் அரசியல் உரையை ஆற்றியிருப்பார். திருச்சியில் 1914 நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் உரை நிகழ்த்தினார். அங்கே அன்னிபெசன்ட் அம்மையாருடன் உரையாடும் வாய்ப்பு அப்படிங்கிறது இவருக்கு கிடைச்சிருக்கும். நாடக கலைஞர்களான கிட்டப்பா, TKS சகோதரர்களின் நாடகங்களில் பாடுவதற்கு ஆடு ராட்டே சுழன்றாடு ராட்டே அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இது இவரோட பாடல் தான், ஆடு ராட்டே சுழன்றாடு ராட்டே அப்படிங்கிறது. அது நாடெங்கும் உள்ள சுதேசி போராளிகளால் எழுச்சியுடன் பாடப்பட்டது. காரைக்குடிக்கு அருகில் உள்ள கானாடு காத்தானுக்கு 1919 போயிட்டு அங்கு ஒரு நிகழ்வுக்காக வந்திருந்த மகாகவி பாரதியை சந்திச்சு அவர் கூட ரொம்ப நேரம் வந்து உரையாடுற வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கும். 1921 30 வரைக்கும் நாமக்கல் தாலுகா காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவராக இருந்திருப்பாரு. கரூர்ல காங்கிரஸ் இயக்கத்தை தொடங்கிய மூலவர்களுள்ள ஒருவராக இருந்தாரு. கரூரில் கவிஞர் ஆற்றிய சொற்பொழிவுகளை கேட்டே விடுதலை போராட்ட உணர்வு தங்களுக்குள் கூர்மைப்பட்டதா அகிலன், கல்கி இவங்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1930 உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்கான வழிநடை பாடலா இவரால் எழுதப்பட்ட கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற பாடல் தேசபக்தர்களோட போர் பரணியா பாடப்பட்டுச்சு. 1932 சட்டமறுப்பு இயக்கத்தில் பங்கேற்று சிறை போயிருப்பாரு. ஸோ அதே போல காந்தியடிகளோட நிர்மாண திட்டங்களான மதுவிலக்கு, தீண்டாமை ஒழிப்பு, கதர் இயக்கம், கைத்தொழில் வளர்ச்சி, ஸோ இது பற்றியெல்லாம் நிறைய கவிதைகள் எழுதினது மட்டுமல்லாமல் களப்பணியும் ஆற்றியிருப்பாரு. சுயசரிதையோட 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. காந்தியடிகளை கரூருக்கு அழைத்து வந்து கூட்டம் நடத்தி அந்த பகுதியில் விடுதலை உணர்ச்சியை ஏற்பட செய்தது வந்து இவருக்கு ஒரு முக்கிய பங்கு அப்படிங்கிறது இருந்திருக்கும். அப்போ காந்தியடிகளை இவர் எங்கே கூட்டிகிட்டு வந்தார்னா கரூருக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஸோ ஓவியர், எழுத்தாளர், பேச்சாளர், அரசியலாளர், இசைவாணர், நாவலாசிரியர், உரையாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இலக்கிய திறனாய்வாளர், ஸோ இந்த மாதிரி பன்முக ஆளுமை விளங்கிய இவர் காந்தியுக கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ இவரை பற்றி வேறு ஏதாவது டேட்டா மிஸ் ஆயிருக்கா? தமிழ் புக்கில் இருக்கிறதுல ஒரு டேட்டா மிஸ் ஆயிருக்கு. என்ன டேட்டா? தமிழகத்தில் முதல் அரசவை கவிஞர். எஸ், தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞராக இருந்தது யாரு அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தான் இருந்திருப்பாரு. ஓகே. ஸோ வேற எல்லாம் கவர் ஆயிடுச்சு இல்லையா? இவரோட சுயசரிதை நூல் என்னது?
சங்கிலி. என் கதை. என் கதை. ஓகே, என் கதை அப்படிங்கிறது இவரோட சுயசரிதை. அப்ப அந்த நூல்கள் எல்லாம் அப்படியே வரிசையா சொல்லுங்க, வேற என்னெல்லாம் எழுதியிருப்பாரு? மலைக்கல்லன், சங்கொலி. ஓகே, மலைக்கள்ளன், சங்கொலி. ஓகே, அப்ப இதெல்லாம் இவருடைய நூல்கள் அப்படிங்கிறது. நைஸ். கத்தியின்றி ரத்தமின்றி பாடல். அது இங்க இருக்குது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. ஓகே, ஸோ நமக்கு இந்த உப்பு சத்தியாகிரகம் வந்து யாரு தலைமையில நடந்திருக்கும்? ராஜாஜி தலைமையில ராஜாஜியும் அவர் கூட யாரும் இருந்திருப்பாங்க? என்எம்ஆர் சுப்பாராமன் வந்து இருந்திருப்பாங்க. எஸ். ஸோ அப்போ இவங்க வந்து யாரோட வீட்டுல இது தொடங்கலாம் அப்படின்னு, ஐ மீன் யாரோட வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க? என்எம்ஆர் வீட்டுல டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யாரோட வீட்டுல வந்து தொடங்குறாங்க? எஸ், டிஎஸ்எஸ் ராஜன் வீட்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எங்க முடிச்சிருப்பாங்க? வேதரத்தினம் பிள்ளையோட வீட்டுல வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வீரவாஞ்சி. ஓகேவா? மியூட்ல போட்டுக்கோ. ராமகிருஷ்ணா பரமஹம்சா ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இமேஜ் வரைஞ்சிருப்பாரு. ஆமாக்கா, அது யாரு? அந்த யூன்னு ஏதோ ஒரு நேம் ஸ்டார்ட் ஆச்சு, யூஜிஎம்ஏடி. மியூட் போட்டுக்கோங்க, உங்களோடது இறையுது. ஓகே, ஸோ இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம்? என்ன ஒரு டேட்டா சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? ஜார்ஜ் 5க்கு வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஏதோ ஒரு டேட்டா சொன்னீங்க. மதியம் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இமேஜ் வந்து வரைஞ்சிருப்பாரு. ஓகே ஓகே, அடுத்தது யாரோ இந்த இது சொல்ல வந்தீங்களே, என்ன டேட்டா? ஜார்ஜ் 5 அப்படின்னு யாரோ சொல்ல வந்தீங்க. அட பேசுங்க ஏதாவது. மேம் ஜார்ஜ் 5க்கு ஏதோ காயின் வந்து ஏதோ அந்த காயின் ஜார்ஜ் 5 ரிலேட்டடா ஒரு பாயிண்ட் வரும் மேம், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே ஓகேங்க, சரி, அப்போ அது பார்த்தீங்கன்னா அது எடுத்து போட்டு விடுங்க. ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீரவாஞ்சி. ஓகேவா? ஸோ வஉசியால் நடத்தப்பட்டு வந்த சொல்லுங்க. நாமக்கல் கவிஞர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சாவை வரைஞ்சிருக்காரா? ஆமா, நமக்கு வந்து வரைஞ்சிருப்பாரு. திருவள்ளுவர் இமேஜ் வந்து யாரு வரைஞ்சிருப்பாங்க? வேணுகோபால் சர்மா. வேணுகோபால் சர்மா வந்து வரைஞ்சிருப்பாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவரோட இமேஜை வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இமேஜை இவர் வந்து வரைஞ்சிருக்காரு. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வஉசியால் நடத்தப்பட்டு வந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எப்போ ஆரம்பிச்சிருப்பாரு? எஸ்எஸ்என்சி அக்டோபர் 1906. அக்டோபர் 16, 1906 தொடங்கியிருப்பாரு. இந்த முழு மூச்சோடு முடக்கியவர் ஆங்கிலேய சப் கலெக்டரா இருந்த ஆஷ். ஸோ அப்போ இதற்கான பரிசாக திருநெல்வேலி கலெக்டரா இவரை பதவி உயர்வு பண்றாங்க. வஉசி சுப்பிரமணிய சிவா மீது வழக்கு தொடுத்து கைது செய்தது, அதனால் எழுந்த மக்கள் எழுச்சியை அடக்க துப்பாக்கி சூடு நடத்தி 4 பேரை கொன்றது ஆகிய அத்தனை நிகழ்வுகளிலும் விஞ்ச், ஆஷ் ஆகிய இருவரும் ஈவிரக்கம் இல்லாம நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப திருநெல்வேலி கலெக்டர் ஆனதும் இன்னும் அவரோட மூர்க்க குணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்ப மக்களை அச்சத்தோட உச்சத்திற்கே கொண்டு செல்லும் கொடூர அடக்குமுறை அப்படிங்கிறதெல்லாம் இவர் கையாண்டிருப்பாரு. அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் பல பகுதிகளில் ஆயுதங்களை கொண்டே ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு முடிவு கட்ட முடியும் என்ற அதி தீவிர கொள்கையுடனான இளைஞர்கள் ரகசிய அமைப்புகளை உருவாக்கி செயல்பட்டு வந்திருப்பாங்க. இந்த டைம்ல தான் திருநெல்வேலி பகுதியில இத்தகைய தீவிர சிந்தனையுள்ள இளைஞர்கள் நீலகண்ட பிரம்மச்சாரியோட பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற அமைப்பை இவர் தோற்றுவிச்சிருப்பாரு. ஸோ எப்ப தோற்றுவிச்சாரு? பாரத மாதா 1904 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ டிடிவி புக் படி 1910 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
அப்ப அதில் உறுப்பினராக சேர்ந்தவர் தான் யாரு அப்படின்னா வாஞ்சி. செங்கோட்டை வாசியான இந்த வாஞ்சியின் தந்தை ரகுபதி ஐயர். ஸோ இவர் வறுமையான சூழலிலும் வாஞ்சியை வந்து ட்ராந்திரத்தில் இருந்த மகாராஜா கல்லூரியில சேர்த்து பிஏ பட்டம் பெற வச்சிருப்பாரு. பரோடா கல்லூரியில மரவேலை தொடர்புள்ள தொழிற்பட்டமும் பெற வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த வாஞ்சி வந்து புனலூர்ல காட்டு இலாக்கா காடா வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஃபாரஸ்ட் காடா வந்து இருந்திருப்பாரு. ஸோ இவருக்கு மேரேஜ் நடந்திருக்கும். பாரத மாதா சங்கத்தில் உறுப்பினர் ஆவதென்றால் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதத்திற்கு ஆயுதம் அப்படிங்கிற அடிப்படையில வன்முறையை வந்து பிரயோகிக்கணும். ஸோ அந்த கிளர்ச்சி முறை அப்படிங்கிறது அந்த வன்முறை வந்து அந்த ஒரு எண்ணம் இருந்தாதான் வந்து இதுல மெம்பராகவே ஆக முடியும். அது ஒரு அடிப்படை இது அப்படிங்கறது வச்சிருந்திருப்பாங்க. அப்ப அது மட்டும் இல்லாம எந்த நேரத்திலையுமே வந்து உயிரை விடுறதுக்கும் ரகசியங்களை காப்பதற்கு தனது விரலை கீறி வடியும் ரத்தத்தை கொண்டு கையெழுத்திட்டு சத்திய பிரமாணம் செய்வதும் இந்த பாரத மாதா சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவசியமா இருந்தது. அப்ப அவ்வாறு அதில் உறுப்பினர் ஆனவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா வாஞ்சி. ஸோ காட்டு இலாக்கா அலுவலர் என்ற முறையில் வாஞ்சிக்கு துப்பாக்கி கையாள தெரியும். ஸோ குறிப்பார்த்து சுடும் முறையை புதுச்சேரியில வாவேசு ஸோ விவிஎஸ் தான் வந்து சொல்லி கொடுத்திருப்பாரு. அண்ட் விவிஎஸ் கிட்ட இவரை கூட்டிட்டு போனது யாரு? ஆஷா நீலகண்ட பிரம்மச்சாரி. நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து கூட்டிட்டு போயிருப்பாரு. அப்ப 17/6/1911 காலை 10:35 மணிக்கு மணியாச்சி ரயில் நிலையத்துல கலெக்டர் ஆஷ் வந்து அவரோட ஒய்ஃப் கூட எங்க போறதுக்காக நின்றுட்டு இருக்காரு அப்படின்னா கொடைக்கானல். ஸோ இது நமக்கு பிஒய்க்கு கொஸ்டின். ஸோ கொடைக்கானல் போறதுக்காக நின்றுட்டு இருந்திருப்பாரு. அந்த ஆஷின் பயண திட்டத்தை தெரிந்து வைத்திருந்த 25 வயது இளைஞரான வாஞ்சி என்ன பண்றாருன்னா துப்பாக்கியோட ரயில்ல நுழைஞ்சி ஆஷை சுட்டார். ஸோ ரயிலிலிருந்து இறங்கி ஓடி நடமேடையின் கடைசியில் இருந்த கழிப்புறைக்குள் நுழைந்து ஸோ அவரும் அந்த துப்பாக்கி எடுத்து அவரே சுட்டுட்டு வந்து இறந்துடுறாரு. இந்த சம்பவத்தை ஒட்டி வாஞ்சியின் சடல பரிசோதனை செய்த போது சட்டைப்பையில் இருந்த வாஞ்சியின் கைப்பட எழுதப்பட்ட கடிதம் ஒன்று ஆஷ் கொலைக்கான வாஞ்சி தரப்பு காரணத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆஷ் படுகொலை 17/6/1911. ஸோ இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இன்னொரு கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கான்ஸ்பிரசி கேஸ்? திருநெல்வேலி கான்ஸ்பிரசி கேஸ் இல்லையா? திருநெல்வேலி சதி கலகம் அப்படின்னு சொல்லப்படும். இதோட சிறப்பு அதிகாரியா யாரு நியமிக்கப்பட்டிருப்பாங்க? தாம்பே வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகே. சோ அதே போல இதுல A1 குற்றவாளி யாரு? நீலகண்ட பிரம்மச்சாரி. ஏன்னா அவரு ஆரம்பிக்கிறது தான் அந்த பாரத மாதா சங்கம். ஸோ அவர் தான் வந்து வாஞ்சிநாதனை விவிஎஸ் கிட்ட கூட்டிட்டு போறாரு. ஸோ அவங்க பிரவுனிங் துப்பாக்கி பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா இவரை சுட்டு கொன்னது வந்து நான் கேட்டப்ப ரொம்ப மனமகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்னு சொன்னது யாரு? வஉசி வந்து சொல்லியிருப்பாரு. எந்த ஜெயில இருந்தாரு? எஸ், கண்ணனூர் ஜெயில வந்து இருந்திருப்பாரு. சோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா இது கேட்டு நான் அதிர்ச்சிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு. நான் இதை கேட்டு அதிர்ச்சிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அப்போ ஃபைன். அப்ப இதுதான் வந்து இது ரிலேட்டடான விஷயங்கள். யாருன்னா வீரவாஞ்சி. ஸோ வீரவாஞ்சி இவர் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? தமிழ்நாட்டின் குதிராம் போஸ். தமிழ்நாட்டின் குதிராம் போஸ். எஸ், மாப்போசி வந்து சொன்னது இவரை தமிழ்நாட்டின் குதிராம் போஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அக்கா இவரோட இயற்பெயர் சங்கரனா? ஆமா, சங்கரன். ஓகே. ஸோ அதையும் எழுதிடலாம். இயற்பெயர் சங்கரன். ஸோ அந்த இயற்பெயர் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அது கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். ஸோ ஆன்மீக தளத்தில் ஆழ தடம் பதித்த வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் ஆங்கிலேயர் அந்தாதி அப்படிங்கிற தனது படைப்பின் மூலம் ஆங்கிலேய ஆட்சியை கிஞ்சிற்றும் தாமதம் இல்லாமல் அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை மக்கள் மனதில் விதைத்துள்ளார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில் செந்தி நாயகம் பிள்ளை பேச்சி முத்தம்மாள் தம்பதிக்கு 28/11/1839 வந்து பிறந்திருப்பாரு. பெற்றோரிட்ட பெயர் வந்து சங்கரலிங்கம் அப்படிங்கிறது. 8 வயதிலேயே கவிப்பாடும் திறன் பெற்றிருந்த இவர் வண்ணங்கள் என்ற சந்த ஓசையோடு அமைந்த தமிழ் பண்கள் இயற்றுறதுல வித்தகரா இருந்திருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாம கையில வந்து அந்த தண்டம் வச்சிருப்பாரு. ஸோ அதனால இவரை வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. ஓலைச்சுவடிகளில் செய்யுள்களை எழுதி குவித்தவர். சுமார் 1,00,000 பாடல்கள் எழுதி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிட்டிருக்காங்க. அதுல சுமார் 50,000 பாடல்கள் தான் இதுவரை கிடைச்சிருக்கு. இவரது ஆங்கிலேயர் அந்தாதி 100 பாடல்களை கொண்ட தனி நூல். அப்ப அதுல 100 பாடல்கள் அப்படிங்கிறது இருக்குது. இங்கிலீஷுக்காரன் அநியாய கொடுமையை என்னென்று சொல்வேன் அம்மா என்று நீளமான பாட்டொன்றை படைத்துள்ளார். பொய்ப்பாட்டு கவிஞருக்கு புகழ்ச்சியும் மெய்ப்பாடர் புலவருக்கு இகழ்ச்சியும் பொலிவதும் என்ற வரி
ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக எழுதும் படைப்பாளிகள் இழிவுக்குள்ளாகும் நிலையை வந்து எடுத்துரைச்சிருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா வந்து இந்த பிரிட்டிஷை பத்தி தான் வந்து அவங்க ஆட்சியில என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத பத்தியே எழுதியிருப்பாரு. பயிர் தொழில் செய்வோருக்கும் மேலான லாபங்கள் பாவி வக்கீல்களே படைப்பது ஆதியாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அரசியல் பொருளாதாரம் போன்ற பல அம்சங்களில் ஆங்கிலேய ஆட்சியை தோலுரித்து காட்டும் சுவாமிகள் பசுவை தெய்வம் என்றோதும் வேத சாரத்தை வேறறுக்க வந்தவரே ஆங்கிலேயர் அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஸ்லாட்டரிங் ஆஃப் கவு எந்த ஆர்டிக்கல் நமக்கு 48 ஆர்டிக்கல் 48 அப்படிங்கிறது. நைஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சியாளர் மீது இருந்த சுவாமிகளின் கொந்தளிக்கும் கோபம் அவரின் எண்ணற்ற செய்யுள் வரிகளில் தகிக்கிறது. சிவனிடம் கொலைஞர்களை பாம்பின் வாய் தேரையாக பயன்படுத்துவதற்கு வரம் அழிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அம்பிகையிடம் கொடியவர்களை வெல்லும் ஆற்றலுடைய ஒரு வீரன் உண்டாகும்படி திருவுள்ளம் பற்றுவாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஆங்கிலேய ஆட்சியாளர்களை கொடுங்கோல் நடத்தும் குனுங்கர் முகமன் பகவர்க்கும் இன்னல் விளைவிப்பார். செங்கதிரும் சடம் என்றுரைக்கும் கடையர் வெண்ணினம் தின்னும் கழுகனையர் தரைக்கு இடறு செய்யும் அணியோர் பொய்ப்பொருள் சேர்க்கும் புலை கொடும் தீயர் பெரும் கொலை பாதகர் உலகத்தினோருக்கு ஓர் யமன் ஒக்கும் ஆங்கிலேயர் முழு பகையினர் இப்படி சொல்லி ஆங்கிலேயர்களை வந்து ரொம்ப ஒரு கடும் சீற்றத்தோட வந்து சாடியிருப்பாரு. ஓலைச்சுவடிகளில் செய்யுள் வடிவில் ஏராளமான இலக்கண இலக்கிய நூல்களை எழுதிய சுவாமிகள் ஆங்கிலேயர் அந்தாதி எழுதியது தனித்துவம் மிக்கது மட்டுமல்ல தமிழ்த்துவம் மிக்கது அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. அப்போ நமக்கு இந்த ஓலைச்சுவடிகள் பழைய கல்வெட்டு பழைய ஆவணங்கள் எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கீம் என்ன? கியான் பாரதம் மிஷன். எஸ், கியான் பாரதம் மிஷன் அப்படிங்கிறது நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ கொண்டு வந்தாங்க? 2025ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். ஸோ விடுதலை போராளி, தொழிற்சங்கவாதி, தமிழறிஞர், சொற்பொழிவாளர், இதழாளர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், அரசியலாளர், காந்திய நெறியாளர், இந்த மாதிரி எல்லா பேரம்சங்களும் ஒரு சேர மனித உருவெடுத்தால் அது யார மாதிரி இருக்கும் அப்படின்னா திருவிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. தமிழாசிரியர் பணி, தொழிற்சங்க பொறுப்பு, காங்கிரஸ் இயக்க பணி, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரே டைம்ல செஞ்சுட்டு வந்தவர் தான் இந்த திருவிகா. ஒரு கட்டத்தில் தமிழாசிரியர் பணியை விட்டுட்டு முழுமையா மக்களுக்குன்னு சொல்லிட்டு மக்களோட பணியில வந்து இறங்கி இருப்பாரு. 7/12/1917. ஓகேவா, இந்த டேட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்ல தேசபக்தன் என தினப்பத்திரிகையோட ஆசிரியரா ஆனாரு. எப்போனா 1917 டிசம்பர் 7ல. டிசம்பர் 7 என்ன டே? கொடி நாள். ஓகேவா, கொடி நாள் அப்படிங்கிறது. ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அது குறுகிய காலத்தில் பிரபல நாளேடாயிற்று. தேசபக்தன் மூலம் மக்களிடம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு எரிமலையை உண்டாக்கி இருப்பாரு. தேசபக்தனுக்கு எதிராக ஆட்சியினர் கடும் தாக்குதல் தொடுத்தனர். 2.5 ஆண்டுகளில் தேசபக்தனை விட்டு விலகி நவசக்தி அப்படிங்கிற ஒரு வார இதழை தொடங்கியிருப்பாரு. ஓகேவா, வார இதழை தொடங்கியிருப்பாரு. அண்ட் இந்த இதழ் தொடங்க தொழிலாளர்கள் நிதி திரட்டி தந்தனர். நவசக்தியில அரசியல் தலை தூக்கி நின்றது. தேசபக்தன் அதுக்கப்புறம் மகன், நவசக்தி மகள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர்ணிச்சிருப்பாரு. இவரோட பையன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 நூலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நவசக்தியில 1941 வரை 20 ஆண்டுகள் ஆசிரியரா விளங்கி ஆழமான அரசியல் பணியையும் அருமையான தமிழ் தொண்டினையும் முழு மூச்சுடன் ஆற்றினார். ஸோ இப்போ தேசபக்தன் 1917னா 2.5 வருஷம் கழிச்சுன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு நவசக்தி? 1919ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகே, 19. ஸோ டிசம்பர் 19 2 வருஷம் 1920. எஸ், 20. ஓகேவா, ஸோ 20ல் வந்து ஸ்டார்ட் பண்ணி 20 ஜூன் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா திருவிகாவின் தேசபக்தன் பத்திரிகைக்கு பிறகே அரசியல் மேடைகளை தமிழ் கைப்பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் ஈவேரா வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் விடுதலை போர்க்களத்தில் மக்கள் மனதில் எழுச்சியூட்டுவதற்கு பாரதிக்கு கவிதை கை கொடுத்தது போல திருவிகாக்கு உரைநடை அப்படிங்கிறது கை கொடுத்திருக்கும். ஸோ சென்னையில் வஉசியுடன் திலகரை திருவிகா 17/12/1919 மீட் பண்றாரு. 3 நாட்கள் முழுவதும் திலகருடன் உடனிருந்து உரையாட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். பெரம்பூர்ல தொழிலாளர் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து திலகரையும் பேச வைக்கிறாரு. சென்னை தொழிலாளர் சங்கம் அப்படிங்கிற பேரமைப்பை 1918ல் நிறுவியவர்கள்ல திருவிகா வந்து பிரதானமானவர். ஸோ சென்னை மாகாண தொழிலாளர் மாநாட்டை 1920ல் முன்னின்று நடத்துறாரு. மாகாணம் முழுவதிலும் இருந்து 15க்கும் மேற்பட்ட சங்கங்களை சேர்ந்த ஒரு 3000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் இதுல பார்ட்டிசிபேட்டும் பண்றாங்க. இந்த மாநாட்டின் முடிவில் தொழிலாளர் மையக்குழு தலைவராக திருவிகாவை செலக்ட் பண்றாங்க. நாமக்கல் கவிஞர் தனது கவிதைகளால் காந்தியடிகளை சாமானியருக்கும்
கொண்டு சேர்த்தது போல மேடை உரைகள், இதழ்கள் வாயிலாக மகாத்மா காந்தியை கடைசி தமிழருக்கும் கற்றுக் கொடுத்தது யாரு அப்படின்னா திருவிகா. 1921 இருந்து மகாத்மா காந்தியை பலமுறை சந்தித்தது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அண்ணல் ஆற்றிய பல ஆங்கில உரைகளை தமிழ்ல மொழிபெயர்த்ததும் திருவிகா தான். ஸோ 1920 29 வரை தமிழகத்தில் 11 காங்கிரஸ் மாநாடுகளுக்கு இவர் தலைமையேற்றிருப்பாரு. தமிழை முற்றிலும் மறந்திருந்த தமிழ்நாட்டில் மொழிப்பற்று ஏற்படும்படி முதலில் செய்தவர் திருவிகா. ஸோ என்று தினமணியின் முன்னாள் ஆசிரியர் டிஎஸ் சொக்கலிங்கம் பதிவு செஞ்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ திருவிகா தான் அந்த அன்னி பெசன்ட் என்னன்னு சொல்லியிருப்பாரு, என்னன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. எஸ், அன்னை வசந்தை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி எஸ், காந்திய என்னன்னு சொல்லியிருப்பாரு, காந்தி அடிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கவுந்தி அடிகள் அப்படிங்கிறத வச்சு இவரை காந்தி அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இதெல்லாம் சொன்னது யாரு அப்படின்னா திருவிகா தான் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தது அப்படின்னாலும் யார சொல்லுவாங்க, நமக்கு திருவிகாவை சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்ப இதுதான் நமக்கு இன்னைக்குள்ள இது முடிச்சாச்சு. 20 பேர் பார்த்துருக்குறோம்.